Hi friends, இன்னைக்கு நம்ம பூவை கிச்சன்ல பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டையை முத்தலா இல்லாம பிஞ்சா எடுத்துக்கங்க. கையில மறக்காம நல்லெண்ணெய் தடவிக்கங்க. முருங்கைக்காயை கட் பண்ற மாதிரி நரம்பு எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு கட் பண்ணி வச்ச பிரண்டையை போட்டு நல்லா அந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். 7 காஞ்ச சிவப்பு மிளகா போட்டு அதையும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட வேணாலும் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு அதையும் வறுத்துக்கலாம். 1 கப் துருவின தேங்காய் எடுத்து அதையும் வறுத்துக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில். 3 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் ஒரு லெமன் சைஸு புளி போட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். திரும்பியும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். பிரண்டையில் நிறைய விட்டமின் சியும் விட்டமின் இயும் இருக்குது. கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது. இதை நம்ம வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டோம்னா லேடிஸ்க்கு வர மந்த்லி பெயின் எல்லாம் சரியாயிடும். கால்சியம் நிறைய இருக்கிறதுனால போன்ஸ் ஜாயின்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதனால கண்டிப்பாக பிரண்டையை சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. உங்களோட ப்ரீவியஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.